வீடியோ பார்க்க போகிறேன்னா 10 ஆடை வந்து எப்படி 100 ஆடாக மாற்றணும் அப்படிங்கிற வீடியோ தான். ஏற்கனவே நேற்று பார்த்தீங்கன்னா 10 ஆடு வச்சு எப்படி 50,000 சம்பாதிக்கணும் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ்லாம் சொன்னேன். இருந்தாலும் இந்த 10 ஆடை வந்து வச்சு 50,000 சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறதுனா அது சாத்தியம்தான். ஆனால் அதுக்கான பராமரிப்பு உழைப்பு வந்து நீங்கள் தான் போடணும். ஓகேங்களா? இன்றைக்கி அந்த 10 ஆடையை எப்படி 100 ஆடாக மாற்றுறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறேன். இது ஒரு சின்ன ஆரம்பம்தான், ஆனால் பெரிய வெற்றியை கூட தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 10 ஆடு இருக்கா உங்ககிட்ட? அதை 100 ஆடாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். ஆனால் எப்படி தெரியுமா? உங்களால் முடியுமா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவை முடிவு வர பார்த்திங்கன்னா நீங்கள் ஆடு வளர்ப்பதை ஒரு ஹாபியாக இருந்து பிஸ்னஸாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல ஒரு உண்மை புரிஞ்சுக்கணும். ஆடு வளர்ப்பு வந்து சீக்கிரம் பணம் வர்றது கிடையாது. ஆனால் ஸ்டெடி இன்கம்மாக வர ஒரு கோல்டு மைனுன்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த பேசிவ் இன்கம்னால் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. பேசிவ் இன்கம்னா ஒரு தடவை நம்ம விதைச்சிட்டோம், ஒரு இன்கம்மை நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த ஆடு வளர்ப்பு தொழிலும். ஆனால் பலர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தவறு செய்கிறாங்க. 10 ஆடு வச்சு உடனே லாபம் எதிர்பார்க்குறாங்க. இது இல்லை. இதில் பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, ஆடு வளர்ப்பு 2 வருட திட்டம். ஓகேங்களா? அடுத்து நீங்கள் எந்த இன ஆடு வாங்குறீங்கன்னு ஃப்யூச்சர் தான் அது டிசைட் ஆகும். ஓகேவா? பெஸ்ட்டு என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கிறது கன்னியாடு, சேலம் பிளாக்கு, 4 கிராஸு. ஏன் அப்படின்னா இது வேகமாக வளர்ச்சி இருக்கும், அதிக குட்டி, அதாவது 2லேருந்து 3, 4 குட்டி கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 ஆடு வாங்கும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னா, 8 பெண் ஆடு, 2 ஆண் ஆடு, இல்லைன்னா ஒரு ஆண் ஆடு கூட போதும். இப்போ முக்கியமான கேள்வி, எப்படி 10 ஆடை வந்து 100 ஆடாக ஆக்குறது? இது சீக்ரெட். ரீப்ரொடக்ஷன் சைக்கிள். ஒரு பெண்ணாடு 6 to 8 மாதத்துக்கு ஒரு முறை குட்டி. அப்போ 1லேருந்து 3, 4 குட்டி கூட ஈன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளாக ஒரு ஃபஸ்ட்டு வருஷம் 8 பெண்ணாடு இன்ட்டு 2 குட்டி, அப்போ 16 குட்டி வரும். டோட்டலாக பார்த்திங்கன்னா 26 ஆடு ஆயிரும். அடுத்து 2வது வருஷம் 20 ப்ளஸ் பெண்ணாடு இன்ட்டு 2 குட்டிகள், அப்போ 40 ப்ளஸ் குட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும்? 60க்கு கூட வரலாம். அடுத்து 3வது வருஷம் அது ப்ராஃபிட்டாக மாற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுதான் மல்டிப்ளிகேஷன் மேஜிக். அதாவது இதில் என்னென்னா, நீங்கள் வந்து உடனே வரும்னு சொல்லி இது பண்ணக்கூடாது. கொஞ்சம் இதுக்கு பொறுமை அவசியம். ஆடு வளர்ப்பில் லாபம் வரும்னா ஃபீடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். செலவை குறைக்க வந்தனா மேய்ச்சல் முறை ரொம்ப அவசியம். இதில் பார்த்திங்கன்னா அசோலா, அந்த புல், அப்புறம் அந்த நம்ம கிச்சனில் சமையல் அறையில் இந்த காய்கறிகள்லாம் வேஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த இது எல்லாமே வந்து கொடுக்கலாம். தினசரி பார்த்திங்கன்னா காலையில் வந்து மேய்ச்சலுக்கு, சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு கான்சன்ட்ரேட் ஃபீடு, இதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சரி. இதுதான் நம்மளுக்கு வந்து என்னென்னா வருமானத்தை 2 மடங்காக ஆக்கிறதுக்கு வழி. அடுத்து ஒரே ஒரு தவறு அனைத்து லாபத்தையும் 0 ஆக்கும். அதாவது நோய். முக்கியமாக நம்ம போட வேண்டியது தடுப்பூசி தான். PPR, என்டரோக்சமியா. இதுக்கு என்ன டிப்ஸ்னால், இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஷெட்டை வந்து தொழுகை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும். ஈரம் இல்லாத தரையாக இருக்கணும். டெய்லி வந்து அதை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும், கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆடு சாவுனா அது லாஸ் இல்லை, வார்னிங். ஏன்னா அது அடுத்த ஆடு அஃபெக்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இதுதான் 90 பேர் தெரியாத ஒரு சீக்ரெட். எல்லா குட்டியும் வளர்க்காதீங்க. அதாவது வீக் கிட்ஸ், அதாவது கொஞ்சம் மெலிஞ்ச குட்டி ஆடுகள், அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கே தெரியும் இதுதான் வீக்காக இருக்குது அப்படி சொல்லிட்டு இந்த குட்டிகள்லாம் தெரியும். அந்த குட்டிகள்லாம் வந்து நீங்கள் வளர்க்க அவசியம் கிடையாது. ஒரு 6 மாதம் 5 மாதம் 6 மாதம் வாங்கும்போதே நீங்கள் அதை விற்றுடலாம். நல்ல ஒரு திடகாத்திரமான ஆரோக்கியமான குட்டிகள் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம வச்சு வளர்க்கலாம்.
அடுத்து மேல் கண்ட்ரோல். அந்த ஒரு இந்த கடாய் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கடாயை வந்து நல்லா பார்க்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த கடாய் வந்து தேவையில்லை இந்த குட்டிகளில் அப்படின்னா அதையும் நம்ம விற்றுடலாம். குவாலிட்டி இருக்கணும், அதே சமயம் குவான்டிட்டி இருக்கணும். ஆரோக்கியமான ஆடுகளாக இருந்தாலும் நல்ல ஆடாக வச்சுருக்கிறது தான் ரொம்ப நல்லது. எப்போ விற்கணும் தெரியுமா? இந்த திருவிழாக்கால நேரத்தில், இந்த பக்ரீத்து, பொங்கல், அப்புறம் நம்ம ஊர் சைடெலாம் நிறையா பார்த்திங்கன்னா திருவிழாக்காலெலாம் நிறையா வரும். அப்போல்லாம் அதோட விலை வந்து டபுள் மடங்காக விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பார்த்திங்கன்னா 20லேருந்து 25 கிலோ. இது எதுக்காகனா இந்த டைமில் விற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வந்து நேரடியாக விற்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு வியாபாரிக்கிட்டேயோ அவங்ககிட்டயோ விற்றோன்னா நமக்கு ரொம்ப கம்மியான விலைக்கு தான் நம்மகிட்ட இருந்து எடுப்பாங்க. ஒரு ஆடு 8,000லேருந்து 15,000 வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ஒரு ஃபுல் பிளான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா 10லேருந்து 25 ஆடு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது வருஷம் அதே இது வந்து 25 ஆட்டுலேருந்து 60 ஆடு வந்து வரும். அடுத்து 3வது வருஷம் பார்த்திங்கன்னா 60லேருந்து 100+ ஆடு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 3 வருஷத்தில் 100 ஆடுங்கிறது கேரண்டியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்னன்னா உங்களோட பராமரிப்பு திட்டமிடல் இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். சும்மா நானும் 10 ஆடு வளர்க்குறேன் எனக்கு 50,000 வரல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பராமரித்து கவனித்து எல்லாம் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே நினைவில் வச்சுக்கோங்க. பெரிய பண்ணையெல்லாம் வேண்டாம், பெரிய பணமும் தேவை கிடையாது. ஆரம்பம் மட்டும்தான் வேணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆடாக இருக்கலாம், நாளைக்கு அது 100 ஆடாக கொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுநாள் வந்து லட்சக்கணக்கில் வருமானம் வரும். நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா இல்லை மறுபடியும் யோசிக்கிறீங்களா? யோசித்து நீங்களே வந்து ஒரு முடிவெடுங்க. சின்ன ஆரம்பம்தான், ஆனால் பெரிய லாபமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 ஆடை வச்சுட்டு என்ன சம்பாதிக்க முடியும் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா அந்த 10 ஆடை வச்சு எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். ஏன்னா நாங்களே பார்த்த விஷயம் ஒன்று, 4 ஆடை வச்சு 54 ஆடு ஆக்குனார். ஏன் 10 ஆடை வச்சு உங்களால் 100 ஆடை ஆக்க முடியாது? நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்களால் 10 ஆடை வச்சு 100 ஆடை ஆக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து நம்ம செலவு பண்ணுறோம் தான். இப்போ நாங்களும் தான் வந்து ஆட்டில் வர காசுலாம் வந்து பையனுக்கு ஃபீஸ் கட்ட, வீட்டு வருமானம் எல்லாத்துக்குமே அதை நம்பி தான் இருக்குது. ஓகேங்களா? இருந்தாலும் இதை வந்து நம்ம மெயினாக வந்து வச்சுக்கணுன்னா நீங்கள் நிறைய ஆடுகள் வளர்த்தா இதை வந்து மெயினாக வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் வேறு எதாவது பார்த்துட்டு ஒரு சைடாக வளர்க்கணுன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வளர்த்துக்கலாம். ஆனால் அது உங்கள் இஷ்டம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்ற ஆடு வளர்க்குறவங்க கண்டிப்பாக இதை வந்து தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.